ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா சூப்பராக கருவேப்பிலை சாதம் செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பாருங்கள். ஒரு 50 நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். ஒரு 5 மிளகாத்தூள் எடுத்து வறுத்து எடுத்துக்கிடுவோம். நல்ல கழுவி சுத்தம் பண்ண கருவேப்பிலை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிடுவோம். நல்ல மொறு மொறுன்னு வறுக்கணும். நல்ல மொறு மொறுன்னு வறுத்துட்டு இப்போ எடுத்துக்கிடுவோம். மிளகாத்தூள், புளி சேர்த்துக்கிடுவோம். உப்பு, வெள்ளைப்புடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கிடுவோம். பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிடணும். இப்போ 50 நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். கடுகு உளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, ஒரு மிளவத்தல், கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நல்லா வதங்கின உடனே இந்த அரைச்சி வச்ச கருவேப்பிலையை சேர்த்துக்கிடுவோம். நல்லா அந்த எண்ணெயிலேயே சுருளை விட்டுறணும். இப்போ வடித்து வச்ச சாதத்தை அதில் எவ்வளோ ஹான் சேர்க்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிடுவோம். ஒரு 2 ஆள் சாப்பிட்ற மாதிரி சேர்த்துக்கிடுவோம். 2-3 ஆள் சாப்பிட்லாம். நல்லா கிண்டிக்கிடுவோம். சூப்பராக இருக்கும் சாப்பிட. கருவேப்பிலை நல்லது, நம்ம முடிக்கு, தலைமுடிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ரெடி ஆகிட்டு இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.